ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஏபி பிரஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் புழுங்கல் அரிசியில் எப்படி வத்தல் செய்யலாம்னா பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி சிம்பிளாக வத்தல் செஞ்சு சாப்பிடுங்க. ஒரு வருஷம் நான் கெட்டே போகாது, அப்படியே ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். இந்த வத்தல் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. மாவு அரைக்கவும் தேவையில்லை, அதே மாதிரி கஞ்சி காய்ச்சவும் தேவையில்லை, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதை எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோஸ்க்கு போய் பார்க்கலாம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது ஆல்ரெடி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன் ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஒரு கப்பு அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ரேஷனில் வாங்கிட்டு வந்த புழுங்கல் அரிசி தான். இந்த ஒரு கப் அரிசியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய பண்ணலாம். இந்த ஒரு கப் அளவோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ரேஷன் அரிசி மட்டும் ஊறுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் முன்னாடியே ஒரு 5 ஹவர்ஸ்க்கு அந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த அரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். மார்னிங் தான் எந்திரிச்சு இதை நான் செய்ய ஆரம்பித்தேன். அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா அரிசி நல்லா ஊறி போயிருக்கும். நமக்கு செய்யும் போது நல்லா வெந்து வரும். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் 2 மணி நேரம் தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. அதுக்கப்புறம் ஊற வைங்க. அப்போ தான் அழுக்கு எல்லாமே க்ளீனாக போயிடும். அதே மாதிரி ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் மேலே வந்து வண்டு அந்த வேஸ்ட்டு எல்லாமே நிற்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம செய்யும்போது சுத்தமாகிடும். அரிசி எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் மார்னிங் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் நைட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த வடகம் வத்தல் எல்லாமே காலையில் எழுந்திரிச்சு எல்லாமே புழிஞ்சு விடுவோம். ஏன்னா வெயிலுக்கு முன்னாடி பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் நைட்டே இந்த மாதிரி ஊற வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குது. அரிசி எந்தளவு ஊறி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது. கையில் லைட்டாக நசுக்கி பார்க்கும்போதே தெரியும் அரிசி எல்லாமே நமக்கு உடஞ்சி வரணும். அந்தளவுக்கு ஊறணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை நம்ம அப்படியே வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். இந்த அரிசியை நம்ம அரைக்க போகிறது கிடையாது. அதேமாதிரி கூழ் மாதிரி காய்ச்சவும் போகிறது இல்லை. டேரெக்டாக நம்ம இதை வேக வச்சு தான் எடுக்க போகிறோம். அதனால் எவ்வளோக்கு நல்லா ஊற வைக்கிறீங்களோ அவ்வளோ நல்லா ஊற வச்சுக்கோங்க. ரேஷன் அரிசியை பொறுத்த வரைக்கும் வேகிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஊற வச்சுன்னா சீக்கிரம் நமக்கு வெந்து வந்துடும். அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஊற வச்சுக்கிறேன். அரிசி எல்லாமே கழுவி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரில் ஆட் பண்ணி நீங்கள் அப்படியே டேரெக்டாக விசில் போடனாலும் போடலாம். ஆனால் அந்த மாதிரி போட்டிங்கன்னா அரிசி வந்து பர்ஃபெக்டாக வேகாது. நான் செய்கிற மாதிரி மெத்தடில் பண்ணுங்கள். 100% பர்ஃபெக்டாக வெந்து வந்துடும். அரிசி ஊற வச்சேன் பாருங்கள். அந்த பவுல் ஒரு பவுல் ஃபுல்லாக எடுத்து நான் அப்படியே தண்ணி ஆட் பண்ணி ஊற்றிக்கிறேன். கண்டிப்பாக தண்ணி இதுக்கு அதிகமாக தேவைப்படும். அரிசி வேக தண்ணி எல்லாமே நமக்கு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அதனால் தண்ணி எக்ஸஸாகவே ஊற்றிக்கோங்க. ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த குக்கர் தூக்கி ஸ்டவ் மேலே வச்சிடலாம். குக்கர் போட்டு நம்ம விசில் போடுறதெல்லாம் எடுத்த உடனே அதுக்கப்புறம் தான் விசில் போட போகிறோம். அரிசி எல்லாமே முழுமையாக வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேவையான பொருட்கள்லாம் அரைச்சி சேர்த்துக்கலாம். வத்தல் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் கிட்ட ஜீரகம் எடுத்திருக்கேன். சின்ன ஸ்பூன் இருக்கிறனால 2ஆக டிவைட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பெருங்காயம் சேர்க்கணும். வத்தலில் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நமக்கு வாயு பிரச்சனைலாம் இருக்காது. அதுக்காக தான் நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம். இதை வந்து தண்ணியே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரிசி போட்டு ரொம்ப நேரம் ஆகுது. வெந்துருச்சான்னு ஒரு பக்கம் பார்த்துக்கலாம். இப்போ தான் கொதிக்கவே ஆரம்பிக்குது. இது எல்லாமே முழுமையாக வெந்து வரணும். அரிசி பார்த்திங்கன்னா இப்போ நசுக்கி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு குக் ஆகிருக்காது. இது எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அரைச்சோம் பாருங்கள். அந்த பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அப்புறம் தான் சேர்க்கணும். இதை வேகும் போது ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் நார்மல் ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் எந்த வேலை வேணாலும் பார்க்கலாம். அது அடுக்க வெந்துக்கிட்டே இருக்கும். அரிசி எல்லாமே அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சோம் பாருங்கள் பச்சை மிளகா, அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரண்டியால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நல்லா வேக வச்சுக்கணும். இதை உப்பு நான் சேர்க்கவே இல்லை. இப்போ தான் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு நீங்கள் வந்து இப்போ தான் பார்த்துட்டு கரெக்டாக சேர்க்கணும். கொஞ்சம் அதிகமாகிட்டாலும் வத்தல் வந்து கொஞ்சம் உப்பாகிடும். அதனால் பார்த்துட்டு அளவாக சேர்த்துக்கோங்க. லைட்டாக வந்து சாப்பிட்டு பாருங்கள் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு. உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டுருங்க. சப்போஸ் கம்மியாக இருக்குன்னா இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே இன்னும் நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வேகும்போது தண்ணி வந்து கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். தேவையான போது நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த மாதிரி தான் ஆட் பண்ணி வேக வச்சிட்ருக்கேன். ரைஸ் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த மாதிரி கொலைய வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் குக்கர் போட்டு விசில் போட்டிங்கன்னா ப்ராப்பராக நமக்கு பொங்கல் பதத்தில் நல்லா வெந்து வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுக்கலாம். ஒரு 5 விசில் 6 விசில் அந்த மாதிரி விடுங்க. அப்போ தான் ப்ராப்பராக வெந்து வரும். நான் ஒரு 7-8 விசில் கிட்ட விட்டு எடுத்துட்டேன். விசில் எல்லாமே போயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு உள்ள தண்ணி இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நம்ம இன்னும் கெட்டியாக அதை நம்ம காய்ச்சி எடுக்கணும். குக்கர் விசில் போட்டாலுமே கெட்டியாக வராது. நம்ம திரும்பி இதை கிண்டி எடுக்கணும். அப்போ தான் நல்லா கெட்டியாக வரும். இந்த ரேஷன் அரிசியை என்ன தான் வேக வச்சிங்கனாலும் வேகிறது ரொம்ப கஷ்டம்.
நாம் இன்றைக்கி வத்தல் செய்கிறதுனால இந்த அரிசி எல்லாமே பொங்கல் பதத்தில் இதை நல்லா வேக வச்சு எடுக்கணும். இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி பண்ணும்போது சாதமே போட்டதே தெரியாத அளவுக்கு இருக்கும். இந்த வத்தலை பொறுத்த வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி இதை வேக வச்சு எடுக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலையாக இருக்கும். மற்றபடி இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆல்மோஸ்ட் நல்லா வெந்துருச்சு. முன்னாடிக்கு எப்போவும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மிக்ஸ் பண்ண இது நமக்கு நல்லா குழஞ்சி வந்துடும். அதேமாதிரி ஆறுனதுக்கப்புறம் கரெக்டாக ஆகிடும். நான் இன்றைக்கி ஆயில் கவரில் தான் வச்சு புழிஞ்சு காமிக்க போகிறேன். இதுவே நீங்கள் முறுக்கு கொழுவியில் போட்டு பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா அதை வேக வச்சு கெட்டியாக எடுக்கணும். முறுக்கு கொழுவிலையும் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதா இருந்தால் நைட்டே இந்த ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் நமக்கு ஆறி போயிருக்கு பாருங்கள், இன்னும் நல்லா கெட்டியாகிடும். முறுக்கு கொழுவியில் போட்டு பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஆயில் கவரில் போட்டு தான் அதை நான் செய்ய போகிறேன். அதனால் எனக்கு இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டாக இருக்கும். ரொம்பவும் டைட்டாக இருந்துச்சுன்னா ஆயில் கவர்லேருந்து நம்ம வந்து பண்ண முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். முன்னாடி சூடாக இருக்கிறதுக்கும் இப்போ ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். முன்னாடி நிறைய இருந்துச்சு குவான்டிட்டி. ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக போயிடுச்சு. அதே மாதிரி நல்ல சில்னஸாக ஆறி இருக்கணும். அப்போ தான் ஆயில் கவரில் போடும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆற நமக்கு நல்ல கெட்டிப்பதம் வர ஆரம்பிச்சிடும். வீட்டில் நம்ம வாங்குவோம் பாருங்கள் 1 லிட்டர் ஆயில் கவர், அதை தான் நான் எடுத்திருக்கேன். அதை ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ளே ஃபுல்லாக ஒரு 4 கரண்டி அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சேர்த்த பகுதி ஃபுல்லாக லப்பர் பேண்ட் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணிவிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து சிசரால் லைட்டாக மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே புழிஞ்சு விட்டிங்கன்னா போதும். ஈஸியாக இருக்கும். வத்தல் பண்ண தெரியாதவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கவர் அந்த மாதிரி எடுத்து செய்யுங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். 1/2 லிட்டர் கவரில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். அடிக்கடி நம்ம வந்து உள்ளே போட்டு நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது அதிகமான வத்தல் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். லைட்டாக அந்த ஹோல்ஸில் நல்லா வருதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெள்ளை வேஷ்டியில் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுருங்க. வெள்ளை வேஷ்டி தான் கிடையாது, ஒரு பிளாஸ்டிக் கவரு அந்த மாதிரி எதில் வேணாலும் புழிஞ்சு விடலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. அந்த ரைஸோட பக்குவம் வந்து கொஞ்சம் டைட்டாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் லூஸாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி சொன்னேன் பாருங்கள், டக்குன்னு பண்ணி முடிச்சிடலாம். இந்த மாதிரி பெருசு பெருசாக இழுத்து விட்டுருங்க. ஆயிலில் போட்டு பொரிச்சு போடும்போது நம்ம 1 பை 1 உடச்சி கூட நம்ம போட்டு கூட பொரிச்சு எடுக்கலாம். இது எல்லாமே காயணும். ஒரு 2 நாள் அந்த மாதிரி விட்டிங்கன்னா போதும். நான் அந்த மாதிரி தான் விட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக இது காஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்பி வந்து இன்னொரு நாள் காய வச்சேன். 2 நாள் தான் இது காய்கிறதுக்கு. இப்போ அடிக்கிற வெயிலுக்கெலாம் 2 நாளே அதிகம் என்னை கேட்டால். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இதெல்லாம் பண்ணி வச்சுருக்க வத்தல் எல்லாமே எந்த அளவுக்கு காஞ்சிருக்கு பாருங்கள். நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி காயணும். அது கையில் எடுக்கும்போதே உங்களுக்கு ஒடிகிற அளவுக்கு காயணும். இப்படி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே காஞ்சிருச்சு. ஆனால் இதை எடுக்க முடியாது. இதை வந்து அப்படியே எடுத்திங்கன்னா உடைய ஆரம்பிச்சிரும். பின்னாடி பகுதியில் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சமாக ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். அழகாக ஷேப்பாக 1 பை 1 அது எல்லாமே வந்துடும். வத்தல் புழிஞ்ச பாருங்கள், அந்த பக்கம் மட்டும் தண்ணி தெளிக்கக்கூடாது. அடிப்பகுதியில் தான் தண்ணி தெளிக்கணும். அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது உடையாமல் ஈஸியாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா தண்ணி தெளிச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுங்களேன். அழகாக 1 பை 1 சூப்பராக எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே ஷேப்பாக அப்படியே வருது. நம்ம எப்படி புழிஞ்சோமோ அதே மாதிரி மெத்தடில் வருது. இதை நான் வந்து ஆயில் கவரில் பண்ணேன். இல்லைனா நீங்கள் வந்து முறுக்கொழியில் கூட இதே மெத்தடில் கூட பண்ணி இதே மாதிரி பிரித்து எடுத்திங்கன்னா போதும், ஈஸியாக வந்துடும். இதெல்லாம் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஈரமாயிடும் வத்தல் எல்லாமே. மறுநாள் வந்து ஒரு தட்டுலையோ அந்த மாதிரி போட்டு இன்னும் ஒரு நாள் மட்டும் இதை காய வச்சிங்கன்னா போதும். சூப்பராக மொறுன்னு வத்தல் ரெடி ஆகிடும். அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வத்தல் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். நம்ம தண்ணி தெளித்து எடுத்ததுனால கொஞ்சம் ஈரமாக இருக்கும். அதனால் இன்னும் ஒரு நாள் மட்டும் இதை காய வச்சு ஆயிலில் போட்டு பொரிச்சிங்கன்னா போதும். சூப்பராக வத்தல் ரெடி ஆகிடும். வத்தல் எல்லாமே காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதை கையில் அப்படியே நீங்கள் ஒடிச்சு பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும். நல்ல க்ரன்ச்சியாக இருக்கணும். அந்த மாதிரி காய வச்சிங்கன்னா தான் ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுக்கும்போது நல்லா மொறுன்னு இருக்கும். இது சரியாக காயலைனாலும் நமக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி நமுத்த மாதிரி இருக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே நமுத்த மாதிரி இருக்கும். நல்லா ப்ராப்பராக ஒரு 2 நாள் விட்டு நல்லா வெயிலில் காய வச்சு எடுங்களேன். இந்த மாதிரி கையில் நல்லா உடச்சி எடுக்கிற மாதிரி 1 வருஷம்னாலும் அப்படியே இருக்குது. இந்த வத்தல் கெட்டே போகாது, ஸ்மெல்லும் வராது. வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துட வேண்டியதுதான். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு எந்த ஆயில்னாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம காய வச்சுருக்கோம் பாருங்கள் வத்தல். சூடாக இருக்கிற எண்ணெயில் அப்படியே போட்டு பொரிச்சிடுங்க. எண்ணெய் சூடாக இருக்கா உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னா நீங்கள் லைட்டாக ஃபஸ்ட்டு 1 போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் போடுங்க. வத்தல் போட்டோடனே எண்ணெய் காயாமல் இருந்துச்சுன்னா வத்தல் எல்லாமே வந்து க்ரன்ச்சியாக இருக்காது. அதனால் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் போட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும். அப்படியே நீங்கள் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி 2 கரண்டியில் போட்டு திருப்பி விட்டுட்டு அப்படியே ஆயிலேருந்து எடுத்து போட்டிங்கன்னா போதும். சுட சுட
க்ரன்ச்சியான வத்தல் ரெடி. இந்த வத்தல் மொறுமொறுன்னு வந்திருக்கும் உங்களுக்கு டவுட் இருக்கும்னா கண்டிப்பாக இந்த மாதிரி கையால் லைட்டாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். வத்தல் எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு உங்கள் கையை விட்டு எல்லாமே கீழே போகும். அப்படியே தூளாக வரணும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா மொறுமொறு நீங்கள் வத்தல் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வத்தல் எல்லா ஃபுட்டுக்குமே சூப்பராக இருக்கும். இந்த வத்தலை பொரிச்சு வச்சிங்கன்னா போதும், சாப்பிடாதவங்க கூட லைக் பண்ணி வத்தலோடு சேர்த்து ரைஸும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ பிடிக்கும். ரேஷனில் கொடுக்குற அரிசியை இந்த மாதிரி முறையில் வத்தலாக செஞ்சு சாப்பிடுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். சீக்கிரமும் செஞ்சு முடிச்சிடலாம். வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வத்தல் எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன். சூப்பராக இருக்குது. டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரேஷன் புழுங்கலரிசியில் செஞ்ச மாதிரி தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் அடிக்கடி இந்த வத்தல் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.